அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி எபினேசரே எபினேசரே இதுவரையில் என்னை கண்டீரே நன்றியையா என்னை கண்டீரே நன்றியையா உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு பலத்தோடு அன்பு கூறுவே ஆற்றலோடு ஆராதனை இயேசுவே ஆராதனை படைத்தவரே ஆராதனை இயேசுவே இதுவரப்பா எதுவரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா சுகத்தவர் எதுவரப்பா எதுவரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா சுகத்தவர் நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை அப்படியே பாடிக்கொண்டிருப்போம் ஆராதனை ஆராதனை என்ற வரிகளை பாடிக்கொண்டே இருப்போமா ஏதோ வல்லமையான ஆண்டவர் வல்லமையான ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் ஏதோ நமது மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் மகளே அற்புதத்தின் ஆண்டவரால் அடையாளங்களை செய்கிறவரால் விடுதலை தருகிறவரால் ஏதோ வல்லமையான ஆண்டவர் விடுதலை தருபவர் இயேசுவே விடுதலை நாயகனே இயேசுவே ஆராதனை அப்பா ஆராதிக்கிறோம் நன்றியோடு ஆராதிக்கிறோம் முன்னே கண்ணோக்கி பார்த்தவரே ஆராதிக்கிறோம் விடுதலை தந்தவரே ஆராதிக்கிறோம் வழி நடத்தியவரே ஆராதிக்கிறோம் பாதுகாத்தவரே ஆராதிக்கிறோம் அறவே ஆராதிக்கிறோம் கொடுமையை ஆராதிக்கிறோம் இயேசுவே அற்புத நீரூற்றாய்
எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை, எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை, எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை உங்கள் மீது வரவிட மாட்டேன் என்று சொன்னவர், உங்கள் மீது வரவிட மாட்டேன் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர்கள் நமது மத்தியிலே எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை நம் மீது வரவிட மாட்டேன் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். உயிரோடு வந்திருக்கிறார். மகனே மகனே, உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். ஆராதிப்போமா, ஆராதிப்போமா, ஆராதிப்போமா. குறைக்கால பிள்ளை பேரோ அலடோ இராதோ என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர், குறைக்கால பிள்ளை பேரோ அலடோ இராதோ என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே, இதோ நமது மத்தியிலே. ஜீசஸ், இயேசுவே, இயேசுவே, இதோ நமது மத்தியிலே. அச்சே மருந்தோ தேவையில்லை, என்னுடைய வார்த்தைகள் மட்டும் போதும் என்று சொன்னவர் இதோ நமது மத்தியிலே வாசமாய், வாசனையாய், வாசனையாய் இதோ 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 வீற்றிருக்கிறார். மகனே மகளே, இதோ பரிமள தைலத்தை விட, பரிமள தைலத்தை விட மேலான வாசத்தை வழங்குபவராக, மேலான வாசத்தை வழங்குபவராக இதோ நமது மத்தியிலே, இதோ நமது மத்தியிலே. என்னுடைய காய தளர்வுகளால் சுகமானீர்கள் என்று சொன்ன அந்த வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே. மாணவனை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே. படுக்கையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை கரம் பிடித்து தூக்குவேன், நோயிலிருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே. அப்பா, 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 நோய் நீங்கி நலமாக, நோய் நீங்கி நலமாக என்ற வார்த்தையை கொடுத்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாலை வேலையானது, மாலை வேலையானது ஏராளமான நோயாளிகளை, ஏராளமான நோயாளிகளை உங்களிடம் அழைத்து வந்தார்கள், உங்களிடம் அழைத்து வந்தார்கள். நீர் ஒரு வார்த்தை சொல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்ல நோய்கள் குணமானது. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பல வருடங்களாக, பல வருடங்களாக தீராத இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட மகளை குணப்படுத்தினீரே இயேசுவே, குணப்படுத்தினீரே இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை தேடி வந்த, உம்மை தேடி வந்த பார்வையற்ற மகனுக்கு பார்வை கொடுத்தீரே அப்பா, பார்வையற்ற மகனுக்கு பார்வை கொடுத்தீரே ஐயா, ஐயா. தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கு, எனக்கு இறங்கு என்று கதறிய, என்று கதறிய தொழுநோயாளியை குணப்படுத்தியவரே, குணப்படுத்தியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உடல் முழுவதும் நோய்களோடு, உடல் முழுவதும் புண்களோடு, அலர்ஜியோடு, அலர்ஜியோடு, தோல் சம்பந்தமான நோய்களோடு, எதை உண்டாலும் அலர்ஜி என்ற நிலையிலே எதுவும் எனக்கு ஒத்துப்படவில்லையே, எந்த உணவும் என்னுடைய உடலுக்கு ஒத்துப்படவில்லையே, அலர்ஜியாக இருக்கிறது. புதிய இடத்திற்கு செல்ல முடியவில்லையே, புதிய உணவை உண்ண முடியவில்லையே, புதிய தண்ணீரை குடிக்க முடியவில்லையே, புதிய இடங்களுக்கு செல்ல முடியவில்லையே, அலர்ஜியாக இருக்கிறது, அலர்ஜியாக இருக்கிறது, தோல் நோயாக இருக்கிறது, தோல்களின் புண்களாக இருக்கிறது என்ற வேதனையோடு கிடைக்க முடிய மாட்டேன். மகனே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் மகனே என்று கதறிய அந்த மகனுக்கு தொழு நோயாளிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய புண்கள், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய புண்கள், அதுபோல் அலர்ஜியில் இருந்து என் ஆண்டவர் இந்த விடுதலையை தரக்கூடிய வேதம் இது, விடுதலையை தரக்கூடிய வேதம் இது. ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகனே. என் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம், என் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் இதோ உங்கள் மீது, உங்கள் மீது ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரு கரங்களை விரித்து பிடிப்போமா, இரு கரங்களை விரித்து பிடித்து கேள்வி. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பாருங்க. இது சிவன் கொடுப்பவர் உடல் முழுவதும் கசையாக
அடிக்கப்பட்டு உடல் முழுவதும் சாட்டையால் அடிக்கப்பட்டு இதோ தோள்கள் பீந்து தொங்க ஆணிகளால் அறையப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு தடியால் அடிக்கப்பட்டு ஆடைகளை பிடித்து இழுத்த நேரத்திலே அவருடைய தசைகள் கிழிந்து வர இது உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட இதோ என் ஆண்டவர் இதோ என் ஆண்டவர் நமக்காக 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 வேதனையோடு 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 அப்பா அப்பா உம்முடைய உடலில் இருந்து பாய்ந்து வரக்கூடிய ரத்தம் உம்முடைய உடலில் இருந்து தெளிக்கப்படக்கூடிய ரத்தம் இயேசுவே இதோ எங்கள் மீது பாய்வதாக எங்கள் மீது பாய்வதாக எங்கள் மீது பாய்வதாக உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை என்னுடைய உடலின் நலமே இல்லை என்னுடைய உடலின் நலமே இல்லை அப்பா இதோ வேதனைகள் 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 நோய்கள் நோய்கள் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா தலைபாரத்தோடு தலைவலியோடு மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளிலே ஏற்பட்ட பாதிப்புகளினால் அடிக்கடி மயக்கம் போட்டு விழக்கூடிய சூழல் அடிக்கடி நினைவிழந்து விழக்கூடிய சூழல் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளிலே ஏற்பட்ட பாதிப்புகளினால் ஒரு பகுதி செயல் இழந்து போன நிலை நரம்புகளிலே தள்ளாட்டம் என்று நான் வேதனைப்படுகிறேன் நான் வேதனைப்படுகிறேன் இயேசுவே மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்பட்ட அந்த விளைவுகளால் மன பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் மன நோய்கள் மறந்து போகின்ற நிலைகள் என்று நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசுவே என்னை சுகப்படுத்துங்கப்பா உம்முடைய இரத்தத்தினாலே நீ கழுவுங்கப்பா இதோ தைராய்டு பிரச்சனைகளோடு கழுத்து வலியோடு தோள்பட்டை நரம்புகள் அப்பா தோள்பட்டை எலும்பு தேய்மானத்தோடு இதோ வேதனையோடு வலியோடு வாயிலை புண்களோடு இயேசுவே கிட்ட பார்வை தூர பார்வை கண் பிரச்சனைகளோடு காது பிரச்சனைகளோடு இயேசுவே முன்னால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனப்பா முன்னால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனப்பா என் மீது இரத்தத்தை ஊற்றுவீராக இரத்தத்தை ஊற்றுவீராக இரத்தத்தின் வல்லமையை மீது ஊற்றுங்கப்பா இரத்தத்தின் வல்லமை ஊற்றுங்கப்பா இது ஆணி பாய்ந்து உடைய கரங்களில் இருந்து பாய்ந்து ஓடக்கூடிய இரத்தத்தின் வல்லமை இதோ எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக இயேசுவே இரத்தத்தினால் எங்களை கழுவோ வல்லமையான இரத்தத்தினாலே கழுவோ ஈசோப்பு தொண்டினால் எங்களை கழுவோ எங்கள் மீது இரத்தத்தை தெளிப்பீராக இயேசு முதுகு வலியோடு வயிற்று வலியோடு கேன்சர் கட்டிகளோடு நுரையீரல் சம்பந்தமான நோய்களோடு மூச்சு திணறலோடு இயேசுவே இயேசுவே வேதனைப்படுகிறேனப்பா இதயத்திற்கு செல்லக்கூடிய வாழ்வுகள் சுருங்கி போன நிலையிலே இதயத்திற்கு செல்லக்கூடிய வாழ்வுகளிலே ஏற்பட்ட பிரச்சனைகளோடு படபடக்கும் இதயத்தோடு பலவீனமான இதயத்தோடு மூச்சு திணறலோடு சளியோடு காய்ச்சலோடு இதை போராடுகிற இயேசுவே எதை தொடுவீராக 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 வல்லமையான இயேசுவின் இரத்தம் உங்கள் மீது பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது மகளே மகளே வல்லமையான இயேசுவின் இரத்தம் உங்கள் உடல் மீது பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது உங்களால் உணர முடியும் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தின் வல்லமையை உங்களால் உணர முடியும் உங்களுடைய உடலிலே அது சூடாக இறங்கிக் கொண்டிருக்கிற இரத்தத்தின் வல்லமை இதை உங்களால் உணர முடியும் மகளே மகளே இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரகத்திலே கணையத்திலே பிரச்சனை அப்பா ஏதோ வேதனை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே ஏதோ வேதனையோடு நான் துடிக்கிறேன் அப்பா கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களோடு வேதனை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே கால் வலியோடு மூட்டு வலியோடு இடுப்பு வலியோடு நான் வேதனை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே என்னால் நடக்க முடியல எடுக்க முடியல வேதனை படுகிறேன் ஆண்டவரே ஏதோ வெளியே சொல்ல முடியாத நோய்களோடு நான் வேதனை அனுபவிக்கிறேன் சொரியாசின் நோயோடு வேதனை அனுபவிக்கிறேன் இயேசுவே அப்பா அப்பா என்னை தொடுவீராக 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 ஏராளமான நோயாளிகள் உம்மை தேடி வந்த நேரத்திலே குணப்படுத்தினீரே இயேசுவே குணப்படுத்தினீரே அதே வல்லமையால் எங்களை சுகப்படுத்துவதற்காக எகிப்துக்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உங்கள் மீது வரவிட மாட்டேன் என்று சொன்னவராக இதோ தூக்கம் இல்லாத இரவுகளை நான் ஒப்புக் கொண்டிருக்கிறேன்
புரண்டு புரண்டு தூங்குகின்ற நிலைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். மாத்திரை எடுத்து ஆண்டவரே, மருந்து எடுத்து ஏதோ குணப்படுத்த முடியாத நோய்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். குணப்படுத்த முடியாத நோய்கள், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், வாழ்வின் இறுதி வரை மருந்தோடு தான் வாழ வேண்டும் என்ற நோய்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவர்களால் இயலாததை செய்து கொடுப்பவர் நீரப்பா. மருத்துவர்களால் இயலாததை செய்து கொடுப்பவர் நீர் ஆண்டவரே. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை தூக்கி எடுப்பவர் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தின் முன்னால் அதிசயமாய் சாட்சியாய் நிற்க வைப்பவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த அற்புதத்தை செய்வதற்காக இயேசுவே, அந்த அற்புதத்தை எனக்கு செய்வதற்காக ஆண்டவரே, இதோட நேரத்தில் தாழ்மையோடு பணிகிறேன். ஒப்புக்கொடுப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கரங்களை உயர்த்தி பிடித்து சிவத்தை பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரின் முன்னால் ஒப்புக்கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவர், கண்ணீரை காண்பவர், எல்லோரும் இணைந்து பாடுவோம். தருபவரே, ஒரே குரலோடு ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, உம்மால் கூடும், உங்களுடைய ஊழியர் குணமடைவார் கூடும், என்று சொன்னவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சுகத்தை தாங்க, ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். குணப்படுத்த தெய்வமே, சுகத்தை தாங்க. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தொடுவதற்காய் நன்றி இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஒவ்வொரு நிபந்தனையாய் தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. காண்பவரே, கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, தொட்டு சுகப்படுத்தியவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் நோயாளியை தொட்டவரே, இறந்தவரை தொட்டவரே, பார்வையற்றவர்களை தொட்டவரே, காய்ச்சலால் இருந்த பேரவை மாமியாரை கருபிடித்து தூக்கியவரே, காய்ச்சலை சமைத்தவரை கடிந்து கொண்டவரே, எங்களை கருபிடிக்கப்பா, எங்களை கருபிடித்து தூக்கிக்கப்பா, கருபிடித்து தூக்கிக்கப்பா. இயேசுவே, உங்களுடைய கரம், உங்களுடைய கரம், வல்லமையான கரம், வல்லமையான கரம், வல்லமையான கரம், வல்லமையான கரம், வல்லமையான கரம். சுகப்படுபவரே, இயேசுவே, சுகப்படுபவரே, இயேசுவே. விரும்பினால் சுகமாவாய், விரும்புகிறேன் சுகமாக. நான் விரும்புகிறேன் மகனை, மகளே சுகமாக. நான் விரும்புகிறேன் மகனை, மகளே சுகமாக. ஜீசஸ், விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவர், தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே ஆமென். சுமந்து தீர்த்தீரையா. இயேசுவே, என் நோய்களை அப்பா, சிலுவையிலே ஆமென். சுமந்து தீர்த்தீரையா.
எங்களுடைய வேண்டுதலை கேட்பவரே, எங்களுடைய கண்ணீரை காண்பவரே, இரண்டு கரங்களை விரித்து பிடிப்போமா. உலகத்திலே கொள்ளை நோய்கள், ஒன்று மாற்றி ஒன்று என கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போமா. இது உக்ரைன் ரஷ்யா நாடுகளிடையே ஏற்பட்ட நிலையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போரை ஒப்புக் கொடுப்போமா. அமைதிக்காக இயங்கக்கூடிய உலகை நாம் ஒப்புக் கொடுப்போம். உலக சமாதானம் வேண்டும் என்று இயங்கக்கூடிய உலகை ஒப்புக் கொடுப்போம். ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை நோயானது அகற்று போய் மீண்டும் பழைய வாழ்வானது எங்களுக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் ஒப்புக் கொடுப்போமா. புதிதாக கொள்ளை நோய்கள், புதிதாக நோய்கள், ஒன்று மாற்றி ஒன்று என வெளியே தெரியாத நோய்கள் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உடலையும் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை அப்பா நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இயேசுவே, இவ்வுலகத்தை சுகப்படுத்துபவர் நீர். இந்த உலகம் உம்மோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதப்பா. இந்த உலகத்தை சுகப்படுத்துபவர் நீர், என்னை சுகப்படுத்துபவர் நீர் என்ற நம்பிக்கையோடு என்னை தொட்டீரே, என்னை சுகப்படுத்தினீரே என்ற நம்பிக்கையோடு அதை நாம் முழந்தால் படியிடுவோம். நமது மத்தியிலே ஆண்டவர் கடந்து வர இருக்கிறார். நமது மத்தியிலே ஆண்டவர் இறங்கி வர இருக்கிறார். கப்பர்நாகும் என்று ஊரெல்லாம் சுற்றி ஒவ்வொரு மக்களையும் சுகப்படுத்தியவர். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். தீமைக்கு ஆளாகி இருந்த, சாத்தானினுடைய தொந்தரவுக்கு ஆளாகி இருந்த மக்களை விடுவித்துக் கொண்டே சென்றார். ஏராளமான மக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டியடித்து வந்தார்கள். அவரை தொட்டால் போது குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். அதே போல ஆண்டவர் நமது மத்தியிலே வருகிறார். நமது மத்தியிலே வரக்கூடிய ஆண்டவரை அப்படியே பற்றி பிடித்தவர்களாக, அப்பா எனக்கு சுகத்தை தாங்க. சுகம் இல்லாமல் வீட்டிலே இருப்பவர்கள், வர முடியாத நிலையிலே இருப்பவர்கள், என்னுடைய உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். சுகத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். காயப்பட்ட
கஷ்டப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எல்லோரும் இணைந்து மாண்பியர் பாடலை பாடி என் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய ஆசிரை இந்த நேரத்திலே நாம் முழுமையாக நிறைவேறுகிறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மாண்பியர் பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த முழுமையான ஆசிரை நாம் பெறுவோம். இதோ நம் இதயத்துக்குள்ளே வந்தவர், நம்மை தேடி வந்தவர், நம் அருகில் வந்தவர், அவரை நாம் சுவைத்திருக்கிறோம், அவரை நாம் தொட்டிருக்கிறோம். அவரை தொட்டவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்தார்கள். அந்த வல்லமையான ஆண்டவர், இரக்கம் நிறைந்த ஆண்டவர் இன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், குறிப்பாக நம்முடைய நோய்களையும் நம்முடைய குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அது வல்லமையான ஆண்டவருக்கு மாண்பியர் பாடலின் வழியாக நம்முடைய ஆராதனையை எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் மீட்பின் பயனை வழங்கும் நாங்கள் இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாதி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். காவல்
செங்கையாதையை தந்து புஷ்பம் தந்து கோலேந்திடும் செங்கையாதையை தந்து புஷ்பம் தந்து கோலேந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம் கன்னி தாயாரின் வர்த்தானியோ கன்னி தாயாரின் வர்த்தானியோ உன்னதமாம் பேருமாட்சி உற்ற வாக்கியமே உன்னதமாய் பேருமாட்சி உற்ற வாக்கியமே சென்னி மாகுட முடி புனைந்த மன்னை போற்ற மாதவா சென்னி மாகுட முடி புனைந்த மன்னை போற்ற மாதவா எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம் இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, தாயே வாழ்க. பிரியமானவர்களே, தியானம் 5 மணிக்கு தான் நம்ம தியானம் முடியும். இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியாம அப்படியே போகிறாங்க. நான் முடியலை, நான் அறிவிப்பு 2 நிமிஷம் தான் பேசுவேன். அது கூட இருக்காம ஒரு கோஷ்டி அப்படியே வெளியே போகும். இவங்களுக்கு தான் போனோம்னா பஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு 1/2 மணிக்கு நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் உனக்கு கடவுளுடைய பாதத்தில் இருக்க முடியாம அவசரத்தில் கலந்து பாதியில் ஓடு கொடுக்க அது யாராக இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு சுசேவரை கொடுத்து பாடிட்டு இருக்காங்க. அதுக்கடையே உனக்கு குடுகுடுன்னு வீட்டுக்கு போய் பஸ் கிடைக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாளைக்கு நம்முடைய தியானத்தினுடைய கடைசி நாள். நற்கருணை ஆராதனை வேலையை உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கூட்டிடுவாங்க. ஒவ்வொருவருடைய தலையிலும் கையில் வைத்து நாளைக்கு செல்லிக்கப்படும் நற்கருணை அபிஷேக ஆராதனை இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாளைக்கு செல்லிப்போம். ஆராதனை வேலையில பரிசுத்த ஆவியால் முற்றிலுமாக நிரப்பப்பட்டு அருள் தந்தை கொஞ்சம் கை வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கும். ஆவில நிரப்பப்பட்டவங்க உங்க தலைக்கு மேல கை வைத்தா வல்லமை கிடைக்கும். நிறைய பேர் கீழே விழுவாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறா, ஒரு நாள் கீழே விழுந்தோம்னா பிசாசு விழுந்துரு அப்படின்னு தவறாக நினைக்கிறது. கையை வைத்தோம்னா நிறைய பேர் விழுவாங்க. பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகம் விட்டு விழுவாங்க, அசுத்தாவி இருந்தாலும் கீழே விழுவாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு ஒரே இது, யாராவது விழுந்துட்டா உடனே அவங்களுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குன்னு ஒரு நினைக்கிறேன். நாளைக்கு ஒவ்வொருவருக்கு மேலும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். கரங்களை வைத்து சிறப்பாக ஜெபிக்கப்படும். சிறப்பாக ஜெபிப்போம். சில தியானங்கள்ல நற்கரை கூட வைப்பாங்க. தலையை வச்சு நிறைய தியானங்கள்ல நற்கரை ஒவ்வொருவருடைய தலையின் மீது கூட நற்கரை வைத்து ஜெபிப்பாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவினுடைய சிலுவையை வைத்து ஜெபிக்க போகிறோம். கரங்களை வைத்து அழுத்த தேவர்கள் நம்ம ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்பாங்க. அதனால நாளைக்கு வரும்போது குடும்பத்தில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் அழைச்சிட்டு வாங்க. தியானத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு தான். கடைசி நேரத்தில் வராமல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை 2 நாள் கஷ்டப்பட்டு வந்து தியானம் பண்ணிட்டு கடைசி நாள் வராமல் இருந்தால் நாளைக்கு அனைவரும் வருக. சரியாக காலை 10 மணிக்கு வருகிறவர்களுக்கு ஜூஸ் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்கிறோம். நாளை மகிழ்ச்சியோடு சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், 10 மணிக்கு வருகிறவர்களுக்கு ஜூஸ் வழங்கப்படும். லேட்டாக வரவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதனால பிரியமானவர்களே, தியானத்தில் இருக்கும்போது அந்த மாதா பாட்டு பாடுறத முடிந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு அறிவிப்பு சொல்லுவோம். ஏதாவது அதை கேட்டுட்டு நீங்க போங்க. இறங்கையில போனீங்க வேணா அதை கூட்டி இறங்கையில எனக்கு சாப்பிட்டு அதை கூட்டிட்டோம்னா உங்களோட போக முடியாது, போகவே முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு போகலாம், என்ன செய்யலாம், பிடிச்ச கேட்க எனக்கு தெரியும். நான் முதலே சொன்னேன், அன்பா ரொம்ப செய்வேன். சாப்பாடு எதுனாலும் அன்பு எடுக்கும். ஆனா கடவுளுடைய வார்த்தை இறைவார்த்தையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. பைபிள் கொண்டு வரலாம், ஜெபிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா யாருக்கு தான் விடவே மாட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்.
அதனால பிரியமானவர்களே, மீண்டும் வரும்பொழுது நிறைய பேர் கையில பைபிள் இல்லை. நிறைய பேர் கொண்டாட ஒரு 25 பைபிள் வாங்கி வச்சிருந்தேன். வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் போகும்போது பைபிள் அப்படியே இருக்குது. பைபிள் இல்லாத நிறைய பேர் இருந்துருக்கு. ஒவ்வொருவருக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதுசா நீங்க நிறைய பேர் இன்னைக்கு தியானத்தில் வந்திருக்கீங்க. கடவுள் தான் உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்தார். நீங்க நினைக்கலாம், அவங்க சொன்னாங்க, அந்த டீச்சர் சொன்னாங்க, எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க சொல்லி அதை கூட்டிட்டு வந்தா நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களை அழைத்து வந்தது கடவுள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒவ்வொருவரையும் குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. எரேமியா 29:11 சொல்லிய போல, உங்களுக்காக நான் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் வளமான எதிர்காலத்துக்கான ஒரு திட்டம், ஒரு வளமான எதிர்காலத்துக்கான ஒரு திட்டம் தான். இதே நாளிலே இன்னொரு அருள்தந்தை உண்டு. செய்தி கொடுக்க ஒரு அருள்தந்தை வந்து அவங்க தரக்கூடிய சூழ்நிலையில அவங்க ஃபோன் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை, தொண்டை ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த அருள்தந்தையுடைய செய்தியை நம்முடைய அருள்தந்தை தான் இன்னைக்கு கொடுத்தாங்க. அவங்க ஒட்டியிலே தொடர்ந்து இவ்வளோ நேரம் வழிநடத்தி வந்திருக்காங்க. நன்றி. இன்னைக்கு கீபோர்டு இல்லைன்னு ஒரு புறப்பட்டா. நம்முடைய தியானமையத்தில் எப்பவும் கீபோர்டுலாம் இருக்கும். கீபோர்டு இல்லாதது யாருக்காவது கொஞ்சம் குறை இருக்கா? கீபோர்டு ஆனது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது உண்மைதான். கீபோர்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கீபோர்டு இல்லைன்னா எல்லாருமே வாயில திறந்து பாடுவீங்க. கீபோர்டு இருந்தா அவரு மட்டும் பாடிட்டு இருப்பாரு. நீங்க கேட்கறது ரசிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமானவர்களே, நம்முடைய தியான மையத்திலே ஒரு ப்ரொஜெக்டர் ஒரு 2 வாரத்துக்கான ஒரு தியானம் நடந்தது போன மாதம். அப்போ அருள்தந்தையர்கள் அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்டர்லாம் பண்ணாங்க. இதில் வீடியோஸ் போட்டு சில வீடியோஸ்லாம் காட்டி இருக்குது. இப்போ அந்த பாடல்கள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய லேப்டாப் இருக்கு. லேப்டாப் வந்து வாங்கிக்கணும். நாம அந்த ஒரு ப்ரொஜெக்டர் வந்து நம்முடைய தியான மையத்திற்கு தேவைப்படுகிறது. நம்ம வாங்கினா அந்த பாடல்கள் வரிகள் கூட அந்த மேலே அப்படி வந்துடும் ஸ்க்ரீனில். நம்ம வந்து யாருமே பாட்டு கொடுக்க வேண்டாம். அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாம். அது ஒரு வசதியாக நமக்கு இருக்கும். அதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அது ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். 20,000 ரூபாய் செலவாகுது. அதனால 20,000 ரூபாய் கூட தாங்க கேட்கல. நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. ஒரு 10 பேர், ஒரு 2,000 ரூபாய் யாராவது தர முடிஞ்சா கூட ஒரு 10 பேர் வரும்போது நமக்கு அது 20,000 ரூபாய் நம்ம வரணும். ஈஸியான ஒரு தொகை. முடிந்தவர்கள் உங்களால் கட்டாயம் கிடையாது. கட்டாயம் கண்டிப்பாக நீங்கள் தரணும்லாம் கிடையாது. நீங்கள் தந்தாலும் தராட்டாலும் கடவுள் ஒரு ப்ரொஜெக்டரை சீக்கிரத்தில் வாங்கிட்டு காரணத்துக்கு போகிறார். அது எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு உள்ளத்தில் தூண்டப்பட்டா ஒரு ப்ரொஜெக்டர் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய பாடல்கள் பாடும் பொழுது அதில் வரும் எல்லாமே. நம்ம செய்தி கொடுக்கும்போது கூட அந்த இறை வசனங்கள்லாம் அதில் வந்துடும். ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் வாங்கலாம். உங்களுக்கு இருந்து எந்த வசனம்னு நீங்கள் இது பண்ண அப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த செய்தி கொடுக்கும்போது அதே வசனங்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஸ்க்ரீனில் நம்ம செட் பண்ணிடலாம். அது ரொம்ப நம்முடைய தியான மையத்துக்கு தேவை இருக்கிறது. அதுபோல நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோ தான் வேணும். வீடியோ இல்லாமல் நம்ம ஒரு மொபைலில் எடுத்துக்கணும். அது தச்சமைக்கு அப்படியே போட்டு பிரச்சனை இல்லை. ஒரு மொபைல் வச்சு எடுத்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்காது. நம்முடைய யூடியூப் சேனலில் அதெல்லாம் வரும். ஏன்னா மக்கள் நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் தான் நிறைய பார்க்குறாங்க. யூடியூப் சேனல் பார்க்குறாங்க. அதன் வழியாக நம்முடைய இறைவார்த்தையை அறிவிக்கிறோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நாளைய நாள்களிலே வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட்டிட்டு வாங்க. தியானத்தினுடைய கடைசி நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் மகிழ்ச்சியோடு செய்தி செல்வோம். வெளியில் சேர்லாம் நடக்கிற கொஞ்சம் எடுத்து உள்ள வைத்து இந்த இடத்தை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி விட்டு 2-3 சகோதரிகள் இருந்து சேர்த்து போவாங்க. நன்றி.